கழுதையான மாமியார். நல்லாத்தூர் என்ற கிராமத்தில் வடிவேலன் என்பவன் வசித்து வந்தான். வயதான தாயாரும் மனைவியும் உடன் வசித்து வந்தனர். வடிவேலனின் மனைவிக்கு மாமியாரை கண்டாலே ஆகாது. சதா கரித்து கொட்டுவாள். வடிவேலன் ஒரு வாயில்லாத பூச்சி. மனைவியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஒரு நாள் வடிவேலனிடம் அவன் மனைவி, இந்த கிழத்துக்கு வடித்து கொட்ட என்னால் ஆகாது, பேசாமல் கொண்டு போய் நம்ம ஊரை அடுத்து இருக்கும் காட்டில் விட்டு விட்டு வந்துவிடுங்கள் என்றாள். வடிவேலன் முதன்முறையாக வாய் திறந்து, பாவம், அவர்கள் என்ன செய்தார்கள், கண்ணு வேறு தெரியாது, நீ போட்டதை சாப்பிட்டுவிட்டு ஒரு மூலையில் விழுந்து கிடக்கிறார்கள், அவரை போய் காட்டில் விட சொல்கிறாயே என்று கேட்டான். அவனது மனைவியோ மிகவும் மூர்க்கமாக, நான் சொல்வதை கேட்பதாக இருந்தால் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லையென்றால் என் அம்மா வீட்டிற்கு போய் விடுவேன், நீங்களும் உங்கள் அம்மாவும் எப்படியோ இங்கே இருந்து கொள்ளுங்கள் என்றாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த கண்ணு தெரியாத தாய் வடிவேலனை கூப்பிட்டு, வேளா, என் காலம் முடிந்துவிட்டது, நீங்கள் வாழ வேண்டியவர்கள், என்னால் நீங்கள் பிரிய வேண்டாம், என்னை கொண்டு போய் காட்டில் விட்டுவிடு என்று கண்ணீருடன் கூறினாள். வேறு வழியின்றி வடிவேலன் தாயை கூட்டிக் கொண்டு காற்றுக்கு சென்றான். காட்டுனுள் வெகு தூரம் சென்ற பின் ஒரு பாலடைந்த மாளிகை ஒன்று தென்பட்டது. அங்கே தன் தாயை உட்கார வைத்துவிட்டு உண்பதற்கு கொஞ்சம் உணவுகளை கொடுத்துவிட்டு, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், என் மனைவியை அடக்க வழியில்லாமல் உன்னை இங்கே கொண்டு விட்டேனே என்று அழுதான். அவன் தாய் அவனை தேற்றி, மகனே, அழாத, அவரவர் விதியை யாரால் மாற்ற முடியும், நான் இங்கே மடிய வேண்டும் என்ற விதி இருந்தால் அதன்படி நடக்கட்டும், நீ போய் வா என்று வழி அனுப்பினாள். பின்னர் கண் தெரியாத அந்த அம்மாள் அங்கிருந்து ஒரு தூணில் மறைவில் ஒடுங்கி படுத்து கொண்டாள். நேரம் கடந்தது. நள்ளிரவு நேரத்தில் அந்த மண்டபத்தில் வசிக்கும் 2 பூதங்கள் அங்கே வந்தன. அவை இரண்டும் அந்த மண்டபத்தின் படியில் அமர்ந்து கொண்டன. எனக்கு ஒரு ரகசிய தெரியும் என்றது முதல் பூதம். என்ன என்ன சொல்லு என்றது இரண்டாவது பூதம். இந்த மண்டபத்தின் முன்னே இருக்கிற செடியில இருக்கிற இலைகளை பறித்து கசக்கி கண்ணில் விட்டால் கண் பார்வை கிடைக்கும், அரிய வகை மூலிகை இது என்றது முதல் பூதம். அப்படியா, இது யாருக்கும் தெரியாது போயிற்று, இல்லாவிட்டால் இந்த ஒரு ராஜகுமாரின் பார்வை கோளாறை சரி பண்ணி நல்லா சன்மானம் வாங்கி கொண்டிருப்பார்களே என்றது இரண்டாவது பூதம். ஆமா ஆமா, அந்த ராஜகுமாரி வாழ்க்கை முழுக்க பார்வை இல்லாம தான் இருக்கப் போகிறாள் என்று சிரித்தது முதல் பூதம். சரி சரி, பேசினது போதும் என்று சொல்லிவிட்டு 2 பூதங்களும் கிளம்பிவிட்டன. பொழுது விடிந்ததும் அந்த அம்மாள் மெல்ல தட்டு தடுமாறி வெளியே வந்தாள். அங்கே தடவி தடவி எதிரே இந்த செடியை கண்டுபிடித்து அதன் இலைகளை பறித்து கசக்கி கண்ணில் விட்டு கொண்டாள். சற்று நேரத்தில் அவள் கண்களில் ஒளி பிறந்தது. நல்ல பார்வை கிடைத்தது. அருகே இந்த செடியிலிருந்து கொஞ்சம் இலைகளை பறித்து கொண்டாள். அந்த ஊரின் அரைமனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். மன்னா, ராஜகுமாரின் கண்களை நான் குணப்படுத்துகிறேன், பார்வை கிடைக்க செய்கிறேன், சொல்ல மூதாட்டியை வியப்பாக பார்த்தான் மன்னன். பெரிய பெரிய வைத்தியர்கள் எல்லாம் பார்த்து விட்டார்கள், நீ என்ன செய்ய போகிறார்? ஏதோ எனக்கு தெரிந்த வைத்தியம் செய்கிறேன் மன்னா. நான் வைத்திருக்கும் மூலிகை அபூர்வமானது, கண்டிப்பாக பார்வை கிடைக்கும். சரி, முயன்று பாருங்கள். கிழவி அந்தப்புறம் சென்றாள். ராஜகுமாரி கண்களை பச்சிலையை கசக்கி சாறு பிழிந்தாள். சற்று நேரத்தில் கண் திறந்த ராஜகுமாரி, அப்பா, என்னால் பார்க்க முடிகிறது என்று தந்தையை கட்டி கொண்டாள். பெரிய பெரிய வைத்தியர்கள் குணப்படுத்த முடியாததை நீங்க குணப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் யார்? வயதான அனாதை, புள்ளையும் மருமகளும், கைவிடப்பட்ட ஏழை நான். பரிதாபம். சரி, நீங்கள் தங்க ஒரு வீடு ஒதுக்கி தருகிறேன், உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்க செய்கிறேன் என்ற மன்னன் அந்த அம்மாவிற்கு ஒரு வீட்டை ஒதுக்கி தந்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்தான். அவர் அந்த வீட்டில் தங்கி கொண்டு தன்னிடம் இருந்த மூலிகை மூலம் கண் பார்வை இழந்தோரை குணப்படுத்தி வந்தாள். இந்த செய்தி வடிவேலன் மனைவிக்கு எட்டியது. அவளுக்கு பொறாமை தீ புகைந்தது. நாம் துரத்துவிட்ட கிழவி வசதியாக வாழ்வதா என்று புகைந்தாள். கணவனை அழைத்து, போய் அம்மாவை அழைத்து வாருங்கள், இனி நம்முடனே இருக்கட்டும். அப்படி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் காட்டில் என்ன நடந்தது என்றாவது தெரிந்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினாள். வடிவேலனும் தாயின் வீட்டுக்கு வந்து, அம்மா, என் மனைவி தெரிந்துவிட்டால் தங்களை அழைத்து வரும்படி கூறினாள் என்றான். மருமகளின் குணமறிந்த அந்த அம்மாள், வடிவேலா, இனி நான் அங்கு வருவதற்கு இல்லை, வேறு ஏதாவது இருந்தால் பேசு என்றாள்.
சரிம்மா, உங்களுக்கு எப்படி திடீரென கண் வைத்தியம் செய்யும் திறமை வந்தது? அது ரகசியம். என்னிடம் கூடவா சொல்ல மாட்டீர்கள்? உன்னிடம் சொன்னால் உலகத்துக்கே சொன்ன மாதிரி ஆகிவிடுமே. நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். சொல்லுமா. நீதான் காரணம். நீ என்னை அந்த மண்டபத்தில் விட்டு விட்டு வந்தாயா? அப்புறம் நடந்ததை சொல்லி முடித்தார் அவர். வடிவேலன் விடை பெற்று மனைவியிடம் வந்து அம்மா சொன்னதை அப்படியே சொல்லி முடிக்க, அப்படியா சங்கதி? பூதங்கள் தான் இந்த ரகசியத்தை சொல்லுச்சா? இதோ பாருங்கள், உங்க அம்மா வைத்தியம் செய்வது போல் எங்க அம்மாவும் வைத்தியம் செய்ய வேண்டும். அரசரிடம் பரிசு வாங்க வேண்டும். இப்போதே என் அம்மாவை அந்த மண்டபத்தில் கொண்டு போய் விடுங்கள். விடிய காலையில் மீண்டும் அழைத்து வாருங்கள் என்றார். வடிவேலனும் தன் மாமியாரை அழைத்து சென்று அந்த மண்டபத்தில் விட்டான். வழக்கம் போல அன்றும் அந்த 2 பூதங்கள் நள்ளிரவில் வந்தன. நண்பா, நம் ரகசியத்தை யாரோ அறிந்து கொண்டார்கள். அந்த ராஜகுமாரிக்கு பார்வை திரும்பிவிட்டது. அது மட்டுமில்லாமல் நிறைய பேருக்கு பார்வை வரவழைத்து விட்டார்கள். ஆம் நண்பா, அன்றே எனக்கு சந்தேகம். இங்கே மனித வாடை வீசுவது போல் ஒரு நினைவு இல்லை நண்பா. மனித வாடைதான் வீசுகிறது. அதோ பார், யாரோ மண்டபத்தில் படுத்திருப்பது போல் தெரிகின்றது. ஆம், யார் அங்கே? பூதம் குரல் கொடுக்க மாமியார் எழுந்தார். பூதங்களே, வந்துவிட்டீங்களா? சொல்லுங்கள், ரகசியத்தை சொல்லுங்கள். பூதங்கள் சிரித்தன. நீந்தானா எங்கள் ரகசியங்களை தேடி வந்தது? உனக்கு ரகசியம் வேண்டுமா என்றன. ஆமாம், சொல்லுங்கள். விடிந்தால் கழுதையாக போ. இதுதான் ரகசியம். எங்கள் ரகசியத்தையா திருடுகிறாய்? உனக்கு இதுதான் சரியான தண்டனை என்று சாபம் கொடுத்த பூதங்கள் பறந்து சென்றன. விடியக்காரையில் வந்த வடிவேலன் மாமியாரை கூட்டி கொண்டு நடந்தான். பொழுது பொல பொலன விடிய விடிய மாமியார் கொஞ்சம் கொஞ்சமாக கழுதியாக மாறலானாள். வீடு வந்து சேர்ந்தான். என்னங்க, எங்க அம்மாவை கூட்டி வர சொன்னா கழுதையை கூட்டி வந்திருக்கிறீங்களே. இதுதான் உங்க அம்மா. என்னங்க சொல்றீங்க? வர வர மாமியா கழுத போன ஆனாள் என்றான் வடிவேலன். ஐயோ அம்மா என்று தலையில் அடித்து கொண்டு அழலானாள் அவன் மனைவி. கெடுவான் கேடு நினைப்பான்.